இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆம்பளைங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அடிமை மாதிரி இருக்கணும்னு இந்த வீட்டு பொம்பளைங்க விடுற மூச்சு காத்து கூட ஆம்பளைங்களுக்கு எதிராக இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓ, அப்போ அதனாலதான் எல்லாரும் வாயே திறக்காம அமைதியா நின்னுட்டு இருக்காங்களா? சித்ராவுக்கு ஒளிஞ்சு நீ பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். காலேஜுக்கு போக வேண்டிய டைம்ல அவ வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? சித்ரா சின்ன பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு கூட. +2ல அவதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவளுக்கு நல்லா படிச்சு IAS ஆகணும்னு ஆசை. காலேஜுக்கு போக வேண்டியவ இப்ப கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. என்னங்க சொல்றீங்க? இத தப்புன்னு சொல்லி யாரும் எதுவும் இந்த வீட்ல யாருக்கும் அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இல்ல. சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல. இது என்ன சுத்த நான்சென்ஸா இருக்கு? இந்த காலத்துல இப்படி ஒரு ஃபேமிலியா? இத பத்தி நான் இப்பவே சுகுணா கிட்ட பேசுறேன். வேணாங்க, நான் எவ்வளவோ தடவை சொல்லி முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க போய் பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஒரு படிச்ச பொண்ணா, அதுவும் ப்ரொஃபஸரா இருந்துட்டு இப்படி ஒரு சின்ன பொண்ணோட எதிர்காலம் என் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போறத என்னால பொறுத்துக்க முடியாது. திவா, அந்த நம்பர் நோட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அவன்கிட்ட பேசி அந்த மேட்டர் ஃபைனல் பண்ணிட்டு. மிஸ்டர் கிருபா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. படிக்க வேண்டிய பொண்ணுக்கு எதுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? அந்த காலத்துல தான் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வெளிய போய் பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க என்னெல்லாம் சாதிச்சிட்டு இருக்காங்கன்னு. ஊர்ல இருக்கிற பெத்தவங்க கூட பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிற இந்த காலத்துல சிட்டில இருந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. என்ன டீச்சர் அம்மா, பசங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி எனக்கு எடுக்கிறீங்களா? இந்த மாதிரி எதிர்த்து பேசுறல்ல, அதுக்கு தான் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க கூடாதுன்றது. நான் அட்வைஸ் பண்ணலங்க. என் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சிட்டு இருக்கு. அதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலங்க. அதான் நியாயத்தை கேக்குறேன். என்ன பெருசா நியாயம் கேக்குற நீ? இந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கோம்? சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லையா? இல்ல போட்டுக்கிறதுக்கு துணிமணி இல்லையா? இல்ல நகை நட்டு தான் இல்லையா? எல்லா வசதியோட நல்ல சொகுசா தான் இருக்காங்க. அது மட்டும் இருந்தா போதுமா? அவங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, ஆசை இருக்கு, கனவு இருக்கு. அதுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கணும்ல. இந்த வீட்டில் அதெல்லாம் தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றதை கேட்டு நடக்கிற அளவுக்கு அறிவும் படிப்பும் இருந்தா போதும். அதுக்கு மேல படிக்க வச்சா நம்ம கையை மீறி போயிடும். அதனாலதான் 12வது வரைக்கும் படிச்சது போதும் நிறுத்தியாச்சு. எங்க வீட்டு பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஃப்ரெண்டை பார்க்க வந்த இடத்துல அவளை பார்த்துட்டு அமைதியா போயிட்டே இருக்கணும்.